ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் வந்துட்டு சுவாலஜியில் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 3 பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன் மெடிசன். மெடிசனில் வந்து பயோடெக்னாலஜி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம மைண்டுக்கு வரது என்னென்னா ரீகாம்பினேஷன். ஸோ ரீகாம்பினன்ட் டெக்னிக் தான் வந்து அதிகமாக வரும் இல்லையா? ஸோ அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். ஸோ இந்த ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் அப்படின்ற அந்த டாபிக் போகிற முன்னாடி ஹியூமன் இன்சுலின் அப்படின்னா என்ன? இன்சுலின் அப்படின்றது என்னது? ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனை நம்மளோட பாடி வந்து செக்ரீட் பண்ணும், அப்படி தானே? ஸோ அது என்ன பண்ணுது? அந்த ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை ரெகுலேட் பண்ணுது. அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, அந்த சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை நம்ம பாடி கரெக்டான இடத்துல வந்து அப்டேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இன்சுலினோட வேலை. ஸோ இந்த இன்சுலினை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் அப்படின்ற அந்த செல்ஸ் தான் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நார்மல் ப்ராசஸ். எல்லா ஹியூமன்ஸ்க்கும் ஹியூமன் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும். அந்த இன்சுலின் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை அப்டேக் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இன்சுலின் டெஃபிஷியன்சி வருது. அதுதான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டயபெட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இப்படி வரதுனால என்ன ஆகுதுன்னா இன்சுலினோட சுரக்கும் இல்லையா? ஸோ இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி கம்மியாகிறதுனால அதனால் என்ன பண்ண முடியல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை எடுத்துக்க முடியல. அப்படிங்கும்போது ரத்தத்தில் அதிகமான குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு கண்டிஷனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்சுலின் குறைபாடை போக்குறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருந்து இன்சுலினை கொண்டு வராங்க உடம்புக்குள்ளே, மருந்து மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்சுலின் குறைபாடுனால தான் இன்சுலினே வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சுலின் வந்து வெளியே இருந்து தானே நம்ம தயாரிக்கணும். பிகாஸ் ஹியூமன் பாடினால அவங்களால இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்படிங்கும்போது வெளியே இருந்து நம்ம கொண்டு வரணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர்லி இயர்ஸில் அந்த டைம்லலாம் வந்து இன்சுலின் இந்த ரீகாம்பினன்ட் இன்சுலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிக் இருக்கு இல்லையா, பன்னி இருக்கு இல்லையா, பன்னியில் இருந்தும் கவுஸ் மாடு அவங்கள்லேருந்து இன்சுலின் எடுத்து அதை ஹியூமனுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு இன்சுலின் இருக்குல்ல, ஸோ அந்த இன்சுலின் எடுத்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு போட்டோம்னா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா அலர்ஜி ரியாக்ஷன் வந்து வந்திருக்கு. பிகாஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்காது இல்லையா, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பிக்கோட இன்சுலின் வந்து ஹியூமன்ஸ்க்கு செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே ஹியூமன் இன்சுலினுக்கு வந்து நம்ம பிக்லேருந்து எடுக்க முடியாது, ஸோ இப்போ வேறு ஏதாவது ஒன்று நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பயோடெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு லெவலில் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே அப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன் இன்சுலின் இருக்கு இல்லையா, ஸோ ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜீன் இருக்கும், நம்ம உடம்புலேயே ஒரு ஜீன் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன். ஸோ இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஜீன். ஸோ பேசாமல் அந்த ஜீனே எடுத்து நம்ம செலுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோ பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் தான் வந்து இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்சுலினோட ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குமா, 2 செயின் இருக்குமா. எப்படி அது வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ஸோ அந்த ஏ அண்ட் பி செயின் வந்து கனெக்ட் ஆயிருக்குமா. எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா பிரிட்ஜ் மாதிரி நடுவில். அந்த பிரிட்ஜ் எதனால் ஆனதுன்னா சல்ஃபைடு இருக்கு இல்லையா, எஸ்ன்னு நம்ம போடுவோம்ல. ஸோ டை சல்ஃபைட்னா 2 சல்ஃபைடு. நீங்கள் வந்து அந்த உங்களோட புக்கில் நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜில் 2 சல்ஃபைடு இருக்கும். ஸோ டைங்கிறது 2, அப்போ 2 சல்ஃபைடு டைசல்ஃபைடு பாண்டால் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ ஏ செயினில் வந்து 21 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பி செயினில் வந்து 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 செயினும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு டைசல்ஃபைடு பாண்டால். ஸோ இன்சுலின் வந்து நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம பிளட்டில். ஸோ இதுதான் வந்துட்டு ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின். ஸோ ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமை வந்து இப்போ உங்கள் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிச்சுன்னா இதிலே பாருங்கள். என்ன நான் சொன்னேன், நமக்கு வந்து அலர்ஜி க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னா ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனே நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் வந்து எடுக்கிறோம். ஸோ இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் எதில் இருக்கும், பேன்க்ரியாஸ் செல்லில் தான் இருக்கும். ஸோ ஹியூமன் பேன்க்ரியாஸ் செல் இருக்கு. ஸோ அந்த செல்லில் எடுக்கிறோம். அந்த செல்லில் இருந்து என்ன
எடுக்கிறோம் அப்படின்னா ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன். ஸோ அந்த ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்களா, அதுதான் அந்த ஜீன். ஓகேவா? இப்போ ஜீனை நம்ம எடுத்தாச்சு. இந்த ஜீனை வந்து நம்ம நேராக என்ன பண்ண முடியாது, போய் ஹியூமனுக்குள்ளே செலுத்த முடியாது, டயபெட்டிஸ் பேஷண்ட்குள்ளே போட முடியாது. அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வெக்டார், ஒரு வெஹிக்கிள் தேவை. நம்ம ஆல்ரெடி வெக்டார்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ அதை தான் வெக்டார்னு சொல்லுவோம், பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளாஸ்மிட் தேவை இல்லையா? ஸோ பிளாஸ்மிட்க்கு யார்கிட்டேருந்து நம்ம வாங்குவோம்? பாக்டீரியாட்டேருந்து நம்ம பிளாஸ்மிடை வாங்குவோம். ஸோ அதே மாதிரி பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியா வந்து பிளாஸ்மிட் எடுத்தாச்சு. எடுத்து அந்த பிளாஸ்மிட் வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் எடுத்திருக்கோம். அந்த ஜீன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா? ஸோ அந்த இடத்துக்காக நம்ம அந்த இடத்த கட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? கட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? சிசர்ஸ், அதாவது மாலிகுலர் சிசர்ஸ். அது என்னன்னு சொல்கிறாங்க? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பிளாஸ்மிட் எடுத்தாச்சு. பிளாஸ்மிடில் அந்த நம்ம ஜீனை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் தேவை. அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம கட் பண்ணியாச்சு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு. ஸோ நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பேஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த ஹியூமன் இன்சுலின் ப்ரொடியூசிங் ஜீன் இருக்குல்லையா, அந்த ஜீனை வச்சிடறோம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒரு பிளாஸ்மிட், அது கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீன், இதுதான் இருக்குது. நமக்கு இன்சுலின் வந்து நிறைய தேவை. ஸோ அதை மல்டிப்ளை நம்ம பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம் இல்லையா, இதைத்தான் வந்து ரீகாமினன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பைன் பண்ணோம்னா அதான் ரீகாமினன்ட். ஸோ ரீகாமினண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே நம்ம திரும்ப கொண்டு போகிறோம். ஸோ ரீகாமினன்ட் பாக்டீரியம், அதுக்கு பேர் தான் ரீகாமினன்ட் பாக்டீரியம். ஸோ இந்த பாக்டீரியாக்குள்ளே கொண்டு போயாச்சு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு செட் ஆஃப் ஜீன் தான் இருக்குது, நமக்கு நிறைய தேவை. அப்படிங்கிறனால நம்ம ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் போட்டு ஃபர்மெண்டேஷன் ப்ரொசீஜர் மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்னென்னா, ரீகாமினன்ட் பாக்டீரியா இருக்குல்லையா, பயங்கரமாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ மல்டிப்ளை ஆக ஆரம்பித்தோடனே என்ன ஆகும்னா, நம்ம என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கோம்? இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீனை தானே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஜீன் என்ன பண்ணும்னா, அதிகமான இன்சுலினை சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கடைசியாக இங்கே உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஃபைனலாக என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி ரவுண்டாக காமிச்சிருக்காங்க இல்லையா, அதைத்தான் வந்து ஹியூமன் இன்சுலின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஹியூமன் இன்சுலின் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே யாருக்குள்ளே இருக்குன்னா, பாக்டீரியா செல்லுக்குள்ளே தான் ஹியூமன் இன்சுலின் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண முடியாது, டயபெட்டிஸ் பேஷண்ட்குள்ளே போட முடியாது. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அது இன்னொரு டிசீஸ் ஆகிரும். நமக்கு அந்த பாக்டீரியாலாம் தேவையில்லை. அந்த பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த இன்சுலின் தான் தேவை. ஸோ அப்போ அந்த பாக்டீரியல் செல்லெல்லாம் உடச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெறும் இன்சுலினை மட்டும் இது பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப்பு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன். ஸோ இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு கிடச்சோன்னே அந்த டைமில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு இன்சுலின் என்ன ஃபார்மில் இருக்கும்னா, ஏ செயின் பி செயின் மட்டும் தானே சொன்னேன். ஸோ ப்ரோ இன்சுலின் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா, சி செயின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சி செயின் என்ன பண்ணும்னா, ஏ செயினையும் பி செயினையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இப்படி உங்களுக்கு தெரியுது இல்லையா, வயர் மாதிரி. ஸோ அதுதான் சி செயினும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது ஃபர்தராக ப்ரோ இன்சுலினாக மாறும்போது ஃபைனலாக இன்சுலினாக மாறும். அந்த டைமில் என்ன ஆகும்னா, இந்த சி செயின் வந்து க்ளீவ் ஆகிடும். அது வந்து வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம், அதாவது இது சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸைஸ் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ஏ செயின் பி செயின் கிடைக்கும். ஸோ எடுத்தோடனே நம்மளுக்கு இன்சுலின் ஃபார்ம் கிடைக்காது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ இன்சுலின் ஃபார்மில் இருக்கும். அடுத்தது வந்து ப்ரோ இன்சுலின் ஃபார்மில், ஃபைனலாக இன்சுலின் ஃபார்மில். ஸோ நம்மளுக்கு பியூரான இன்சுலின் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இன்சுலின் வந்து நிறைய அமௌண்ட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு பாட்டிலில் பேக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்சுலினை தான் இன்ஜெக்ஷன் ஃபார்மில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்குறாங்க. இப்படி இன்சுலினை வந்து உடம்புல செலுத்தும் போது அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் உடம்புல இன்சுலின் இல்லைனாலும் நம்ம கொடுக்கக்கூடிய இன்சுலின் என்ன பண்ணுன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வந்து அப்டேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்து ரீகாமினன்ட் டெக்னிக் மூலமாக ரீகாமினன்ட் ஹியூமன் இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பயங்கரமாக ஒரு பெரிய டெவலப்பான ப்ராடக்ட்னா அது இதுதான், ஹியூமன் இன்சுலின் தான். பிகாஸ் அந்த டைமில் டயபெட்டிஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக எல்லோரும் பார்த்தாங்க. ஸோ 1986 தான் வந்து ஹியூமன் இன்சுலினை மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க, செல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ செல் பண்ணும்போது இன்சுலின் அப்படின்ற பேரில் விற்காமல் ஹியூமிலின் அப்படின்ற பேரில் விற்றாங்க. ஏன்னா ஹியூமன் ப்ளஸ் ஹியூமன் இன்சுலின் அப்படிங்கிறனால ஹியூமுலின் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன். அடுத்தது வந்து இன்டர்ஃபெரான்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தது வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்டர்ஃபெரான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி வந்து மெடிசனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னாலே ஆன்டிவைரல் ப்ரோட்டீன். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டெஃபினிஷன் ஞாபகம் இல்லைனாலும் நம்ம இந்த வேர்டை வச்சு எழுதலாம். அதாவது ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்.
ஸோ இப்போ இந்த ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்னா என்னது? வைரல்னா வைரஸ், ஆன்டினா அதை எதிர்த்து போராடக்கூடிய, ஸோ வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு ப்ரோட்டீன், அதுதான் வந்து இன்டர்ஃபெரான். ஸோ இன்டர்ஃபெரானை யார் கொடுப்பா, யார் செக்ரீட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா நம்ம செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த செல்ஸ் வந்து ஐயோ ஏதோ ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த வைரஸை வந்து எதிர்த்து போராடுறதுக்காக நம்மளோட செல்ஸே ஒரு ப்ரோட்டீனை உருவாக்கும். அந்த ப்ரோட்டீன் தான் இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபெரான்ஸ் ஆர் ப்ரோட்டீனேஷியஸ் ஆன்டிவைரல். ஸோ இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை மெமாலியன் செல்ஸ் வென் இன்ஃபெக்டட் வித் வைரஸ். ஸோ நம்மளோட செல்ஸ் வந்துட்டு வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகும்போது இது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஃபெரானை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யாருன்னா ஐசக் அண்ட் ஜீன் அப்படின்றவங்க. இந்த இன்டர்ஃபெரான்ஸே டைப்ஸ் இருக்குது. எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு பிரிக்கிறாங்க. ஒரு வைரல் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸும் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதை வச்சு ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இதோட வேலை என்ன, இது எப்படி வைரஸை வந்து கில் பண்ணுது, ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படி இது வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செல்லில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு செல் இருக்குன்னா இந்த செல்லை வந்து அழிக்கிறதுக்கு ஒரு வைரஸ் வருது. ஸோ வைரஸ் வரும்போது இன்டர்ஃபெரான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும்னா ஆன்டிவைரல் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம செல் இருக்குது, செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை யார் ஸ்டிமுலேட் பண்ணுறா, இன்டர்ஃபெரான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இதுதான் ஆன்டிவைரல் ப்ரோட்டீன். இப்போ நம்மளுக்கு வைரஸ் வருது இல்லையா, அப்போ இது ரவுண்டாக இருக்கிறத வைரஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி வைரஸ் வருதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இன்டர்ஃபெரான் என்ன பண்ணிடுச்சு, செல் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து இது பண்ணிடுச்சு, ஸ்டிமுலேட் பண்ணிடுச்சு. நீ வந்து ஆன்டிவைரல் ப்ரோட்டீன் வந்து செக்ரீட் பண்ணு, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை செக்ரீட் பண்ணுன்னு சொல்லி பண்ணிடுச்சு. ஸோ இப்படி செக்ரீட் பண்ணதுனால இந்த நம்மளோட ஆன்டிவைரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, போய் இந்த வைரஸோட டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகாமல் தடுக்கும். இப்போ வைரஸோட டிஎன்ஏ வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருந்தால் இன்னும் வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம அதோட டிஎன்ஏவை கை வச்சிட்டோம், அந்த டிஎன்ஏவை வந்து அதோட ரெப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வைரஸும் செத்து போயிடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு டார்கெட்டான மெக்கானிசம் தான். ஸோ இப்போ வந்து டிஎன்ஏ வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடுச்சு, ஸோ ஆன்டிவைரல் என்சைம்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஆன்டிவைரல் என்சைம் என்ன பண்ணிடுச்சு, போய் வைரல் ரெப்ளிகேஷனை இன்ஹிபிட் பண்ணிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கில் பண்ணுது. இப்போ இன்டர்ஃபெரான்ஸ் வந்து பிளட்டில் இருக்குமா, பட் அதிக அமௌண்ட் ஆஃப் பிளட் வேணுமா, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் இன்டர்ஃபெரானை எடுக்கிறதுக்கேவும் வந்து ரொம்ப அதிகமான பிளட் வேணுமா. இப்போ வந்து பிளாஸ்மா இருக்கு இல்லையா, பிளாஸ்மா வந்து பிளட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபெரான்ஸை பிளட்லேருந்து எடுக்க இப்போ இத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் பிளட் இருந்தால் தான் அதில் வந்து இத்தனை கிராம்ஸ் ஆஃப் இன்டர்ஃபெரான்ஸ் கிடைக்குமா. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னாலுமே பிளட்லேருந்து இன்டர்ஃபெரான் எடுக்கணும், நிறைய பிளட் தேவை. ஸோ ப்ராக்டிக்கலாக இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா யாரும் அவ்வளோ பிளட் நம்ம எடுக்கவும் முடியாது ஒரு ஹியூமன்ட்ட இருந்து. ஸோ ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி கொண்டு வராங்க. ஸோ ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் சேம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி. ஸோ இதில் என்ன வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா சாக்ரோமைசிஸ் வெக்டார் யூஸ் பண்ணுறாங்க. வெக்டார் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு இன்டர்ஃபெரான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இன்டர்ஃபெரான்ஸ் தான் ரீகாமினன்ட் இன்டர்ஃபெரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இன்சுலின் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே மெக்கானிசம் மாதிரி தான். ஸோ இப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்ஃபெரான்ஸ்லாம் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு, கேன்சர், அதேமாதிரி மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் சி அந்த டைப், அப்புறம் ஹெர்பஸ் ஜோஸ்டர், ஸோ இந்த மாதிரி டிசீஸஸாக வந்து க்யூர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து ரீகாமினன்ட் வேக்சின். ஸோ ரீகாமினன்ட் வேக்சின் அப்படின்றது என்னென்னா, இதில் வந்து நியூ ஜென்ரேஷன் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது வந்து அடுத்தடுத்து புதுசாக வந்த இன்வென்ஷன், அடுத்த ஜென்ரேஷன். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் மோஸ்ட்லி பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீகாம்பினேஷன் அப்படின்றது நியூ ஜென்ரேஷன் வேக்சின்ஸ். ஸோ இது வந்து பழைய ட்ரெடிஷ்னல் வேக்சினை விட இது நல்ல ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீகாமினன்ட் வேக்சின் இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியும் லெஸ் சைடு எஃபெக்ட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீகாமினன்ட் வேக்சினை வந்துட்டு எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்யூனிட் வேக்சின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்டெனுவேட்டட் வேக்சின்ஸ், டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஸோ இப்போ ரீகாமினன்ட் வேக்சின் அப்படிங்கிறத விட வேக்சின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வேக்சின் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மருந்துன்னு தெரியும். இப்போ ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு மருந்து, தடுப்பு மருந்து மாதிரி, அதுதான் வேக்சின் சொல்லுவோம். ஸோ நம்ம வேக்சின் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிப்போம், ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் போல் அது போய் வந்து பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கில் பண்ணும் அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ அப்படி கிடையாது. வேக்சின் அப்படின்றது என்னென்னா, நம்ம பாடி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பாடி இருக்குது, நம்ம பாடியில் வந்துட்டு
இப்போ வந்து ஒரு ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வைரஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஸ்டார் மாதிரி போகிறோம் இல்லையா, இதுதான் வைரஸ். அந்த வைரஸை இன்ஆக்டிவ் பண்ணுவாங்க, அதை கில் பண்ணுவாங்க. கில் பண்ணி நம்ம உடம்புலேயே செலுத்துவாங்க. செலுத்தும் போது அந்த வைரஸ் வந்து நம்மளுக்கு பாதிப்பு தராது. இருந்தாலும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு வந்து தெரியும் இது ஏதோ ஒரு ஃபாரின் ஏஜென்ட்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன தெரியுமா பண்ணும், ரெடியாக வந்து ஆன்டிபாடிஸை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு ஃபாரின் ஏஜென்ட் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி ரெடி ஆகி வச்சுருக்கோம். அது அடுத்த டைம் வந்து உண்மையிலே அந்த வைரஸ் நமக்கு வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஆன்டிபாடி செக்ரீட் ஆகிருக்குல்ல, அது மெமரி செல்ஸாக இருக்கும். ஸோ அந்த மெமரி செல்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து போய் இது பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸ்க்கு தடுப்பு மருந்துன்னு சொல்கிறாங்களே, ஸோ அது வேக்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேக்சின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, கொரோனா வைரஸே தான் எடுப்பாங்க. எடுத்து அதோட வீரியம் கம்மி பண்ணுவாங்க. அதோட டாக்ஸிசிட்டி, அந்த பேத்தஜெனிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கில் பண்ணுவாங்க. அந்த கொரோனா வைரஸை கில் பண்ணி தான் நம்மளோட உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன நினைக்கும், ஏதோ ஒரு 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 ஃபாரின் ஏஜென்ட் வந்துருச்சு நம்ம உடம்புக்குள்ளே, ஸோ இதை எதிர்த்து நம்ம போராடணும்னு சொல்லிட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அதிகமாக ப்ரொவோக் பண்ணி ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். பிகாஸ் அந்த கொரோனா வைரஸோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே இது மானிட்டர் பண்ணும் நம்மளோட இம்யூன் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு அதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரு, ஸோ இந்த மாதிரினா நம்ம இந்த ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ரெடியாக வச்சுருக்கோம். அது மெமரி செல்ஸாக இருக்கும். ஸோ செகண்ட் டைம் வந்து நம்ம வேக்சின் போட்டுட்டோம். 2வது டைம் என்ன ஆகுதுன்னா, உண்மையிலேயே நம்மளுக்கு கொரோனா வைரஸ் வருதுன்னா, ஆல்ரெடி நம்மளோட இம்யூன் சிஸ்டம்க்கு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இப்படி இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். அதுதான் மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சீக்கிரமாக போய் அந்த வைரஸை சாகடிச்சிரும். ஸோ இதனால் நமக்கு அடுத்து நோய் வராது. ஸோ இதுதான் வந்து வேக்சினோட ஒரு ஒரு இதுவே ஒரு பிரின்சிபலே இதுதான். ஸோ அந்த வேக்சினே வந்து இது எதுக்கு சொன்னேன்னா, இதுக்கு அடுத்து வர டைப்ஸ்க்கு வந்து இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்யூனிட் வேக்சின் அப்படின்னா என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கொரோனா வைரஸ்னால் கொரோனா வைரஸையே தான் நம்ம உடம்புல செலுத்துவாங்க. என்ன அப்படியே செலுத்தாமல் அதை கில் பண்ணி செலுத்துவாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சினில் வந்துட்டு வைரஸை, இப்போ ஏதோ ஒரு பேத்தஜெனிக் ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட குறிப்பிட்ட இதை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பார்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஹோல் ஆர்கானிசமை யூஸ் பண்ணாமல். இப்போ கொரோனா வைரஸ்னால் ஹோல் கொரோனா வைரஸை யூஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வைரஸில் இருக்கக்கூடிய கொரோனா ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்களே, ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு இல்லைனா அதில் இருக்கக்கூடிய பெப்டைட்ஸ் இல்லைனா அதிலோட டிஎன்ஏ, ஸோ அதை மட்டும் எடுத்து ஒரு யூனிட், ஒரு சப் யூனிட்டை மட்டும் எடுத்து வேக்சினாக யூஸ் பண்ணுறது தான் சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தா புரியும், வேக்சின் தட் யூஸ் காம்பனன்ட்ஸ்னால் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அதை தான் யூஸ் பண்ணுறோம். எதில் அந்த பேத்தஜெனிக் ஆர்கானிசமோட யூஸ் பண்ணுறோம். ரேதர் தென் எதை யூஸ் பண்ணலைன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஆர்கானிசமை யூஸ் பண்ணலை. ஸோ அதுதான் வந்து சப்யூனிட் வேக்சின். ஸோ இது வந்துட்டு சப்யூனிட் வேக்சின்ஸில் நான் அந்த காம்பனன்ட்ஸ் சொன்னேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், பெப்டைட்ஸ், டிஎன்ஏ, அந்த பேத்தஜெனிக் ஆர்கானிசமோட டிஎன்ஏ. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி தான் இந்த பேத்தஜெனிக் ஒரு பயங்கரமாக டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியது, அதை தான் பேத்தஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பேத்தஜெனிக் ஆர்கானிசமோட ப்ரோட்டீனை மட்டும் எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க ஹியூமன்ஸ்குள்ளே. ஸோ இப்படிங்கிறனால அந்த ப்ரோட்டீனுக்கும் பழகி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரெடியாகி வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வேக்சின்ஸ் தான். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ரொம்ப பியூரிட்டியாக இருக்கணும் அந்த ப்ரிப்பரேஷன் டைமில். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். இது சேஃப் யூஸும் கூட. பிகாஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹோல் ஆர்கானிசமும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து சப்யூனிட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அடுத்தது வந்து அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அட்டெனுவேட்டட் அப்படின்றது என்னென்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பேத்தஜெனிக் ஆர்கானிசம். ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறோம். பேத்தஜெனிக் அப்படின்றது நம்ம ஒரு பெரிய டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான். அதை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடாக எதுக்காக மாற்றுறோம் அப்படின்னா, அதை வந்து நான் பேத்தஜெனிக்காக மாற்றுறதுக்காக. பேத்தஜெனிக்காக இருக்குது. பேத்தஜெனிக்னா என்னது, நமக்கு நோயை கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு டேர்மை தான் பேத்தஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் கொண்டு வரதை வந்து நோய் கொண்டு வராமல், அதாவது டம்மி ஆக்குறோம் அப்படின்றதுக்காக, பயங்கர டெரராக இருக்கிறவங்கள டம்மி ஆக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பேத்தஜெனிக்கை வந்து நான் பேத்தஜெனிக்காக மாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறோம். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசமை உருவாக்குறோம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக டெரராக இருக்கிற பீஸை டம்மி பீஸாக மாற்றுறோம். ஸோ அப்படி மாற்றுறனால இந்த நான் பேத்தஜெனிக் ஹோல் ஆர்கானிசமே என்ன பண்ணுறோம்னா நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அட்டெனுவேட்டட் ரீகாம்பினன்ட் வேக்சின். அடுத்தது வந்து டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஸோ டிஎன்ஏ வேக்சின்ஸ் அப்படின்றது என்னென்னா, அதாவது நம்ம உடம்புல இப்போ வேக்சின்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமை ட்ரிகர் பண்ணணும்.
இன்டியூஸ் பண்ணணும், ஸ்டிமுலேட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதுதான் வந்து வேக்சினோட முக்கியமான வேலை. இப்போ டிஎன்ஏ வேக்சின்ஸில் டிஎன்ஏவே வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு காம்பவுண்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஎன்ஏ வேக்சினில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் இருக்கும். ஆன்டிஜெனிக் அப்படின்னா அதான் வைரஸ், ஏதோ ஒரு ஃபாரின் ஏஜென்ட். ஸோ அந்த ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீன் இருக்கும். அதையுமே அதே மாதிரி தான் ஒரு பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டார்கெட்டை யாரோ அவங்கள போட்டுருவோம். போடும்போது என்ன ஆகும்னா டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ வந்து செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்துட்டு ஆன்டிஜெனிக் மாலிகுல்ஸை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த ஆன்டிஜெனிக் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டிஜெனிக் மாலிகுலுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டிபாடிஸை வந்து நம்மளோட பாடி வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ ஒரு டிஎன்ஏ வேக்சின்ஸ்ன்றது இதுதான். ஒரு டிஎன்ஏ வந்து அதிகமாக ஆன்டிஜெனிக் ப்ரோட்டீனை வந்து கொண்டு வர வைக்கும். ஸோ அதை எதிர்த்து நம்மளோட பாடி ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ வேக்சின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ரீகாமினன்ட் ஹெச்பி வேக்சின். ஹெச்பி வேக்சின் அப்படின்றது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான வேக்சின் தான். இதில் வந்துட்டு ரீகாமினன்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வேக்சின் இருக்கு இல்லையா, இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா அதாவது அந்த குளோனிங்க்கு வந்து ஈஸ்ட்டை வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க, சாக்ரோமைசஸ் செரிவிசியை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சப்யூனிட் வேக்சின் நினைக்கிறேன். அடுத்து வந்து இதில் அதே இது தான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து டிஎன்ஏ இருக்கிறாங்க, ஹெச்பி ஆன்டிஜன் ப்ரொடியூசிங் ஜீன், ஒரு ஜீனை மட்டும் அந்த டிஎன்ஏல ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் இருக்குல்ல, அந்த வைரஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல ஒரு ஜீன் மட்டும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஜீன், ஸோ இது வந்து சப்யூனிட் வேக்சின் தான். எப்படி சப்யூனிட் வேக்சின் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் தான் எடுக்கிறாங்க, ஆனால் ஹோலாக யூஸ் பண்ணலை. ஸோ இது சப்யூனிட் வேக்சின் தான். ஹெச்பி அதாவது ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுக்கிறாங்க. ஸோ ஜீனை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த ஜீனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வெக்டார் தேவை, பிளாஸ்மிட் தேவை. ஸோ பிளாஸ்மிடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க, கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிட்டு இது வந்து ரீகாமினன்ட் ஒரு பாக்டீரியாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் ரீகாமினன்ட் பாக்டீரியம். ஃபர்தராக ஃபர்மெண்டேஷன் டேங்க்கில் வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ கலரில் இருக்குல்லையே, அதான் ஹெச்பி ஆன்டிஜன். ஸோ இந்த ஆன்டிஜனை தான் வந்து வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து உடம்புக்குள்ளே செலுத்துறாங்க. ஸோ ஃபைனலாக எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷனுக்கு அடுத்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹெச்பி வேக்சின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஜீன் தெராப்பி. ஸோ ஜீன் தெராப்பி அப்படின்றது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா, ஜெனட்டிக்கல்லி வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு டிஃபெக்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஜீன் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க, ஜீன் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது ஜெனட்டிக்கல் டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிற ஜீன் வந்து இல்லாமல் மிஸ்ஸிங்காக இருக்கும், டெலீட் ஆகிருக்கும் அந்த ஜீனு. ஸோ அப்படி டெலீட் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு நார்மலாக நமக்கு தேவையான ஒரு சில காம்பவுண்ட்ஸை அந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி நமக்கு அந்த என்சைம்ஸோ இல்லை எதுவுமே கிடைக்காத போது நம்மளுக்கு டிஃபெக்ட் வரும். ரெண்டாவது என்னென்னா, இன்னொரு ஜீன் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். ஸோ அதிகமாக நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஸோ அதுவுமே ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி டெலீட் ஆகிற ஜீன், மிஸ்ஸிங் ஆன ஜீனையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே இருந்து ஒரு ஜீன் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறது தான் ஜீன் தெரப்பி. ஸோ டெலீட் ஆகிற ஜீனை வந்து சரிப்படுத்துறதுக்காகவும் அதிகமாக டாமினண்ட்டான ஜீனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை தான் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜீன் தெரப்பியில் வந்துட்டு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜீன் ஆகுமெண்டேஷன் அப்படின்னா இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ இன்டு ஜீனோம் டு ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் ஜீன் ப்ராடக்ட். ஆல்ரெடி மிஸ் ஆகிருக்கிற ஒரு ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஜீனை இன்சர்ட் பண்ணுறோம். ஜீன் இன்ஹிபிஷன் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டாமினன்ட் ஜீன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ரொம்பவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமலேயும் இருக்கக்கூடாது. ஸோ இப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமலே இருக்கிறத சரி பண்ணுறதுக்கு தான் ஜீன் ஆகுமெண்டேஷன் பண்ணுறாங்க. அதே இது ஜீன் இன்ஹிபிஷன் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஓவர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற ஜீன்ஸை வந்து கம்மிப்படுத்துறதுக்கு ஜீன் இன்ஹிபிஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஜீன் தெரப்பீஸ் இருக்குது. ஸோ இதில் ஜீன் தெரப்பிஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று சொமேட்டிக் செல், இன்னொன்று ஜெர்ம் செல். ஸோ சொமேட்டிக் அப்படின்னா பாடி செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செல்ஸில் பண்ணுற ஜீன் தெரப்பி தான் வந்து சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. ஜெர்ம் லைன் அப்படின்னா ஜெர்ம் செல்ஸ், எக்ஸ், ஸ்பெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பண்ணக்கூடிய தெரப்பி தான் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஸோ தெராபிட்டிக் ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம சரிப்படுத்துறதுக்காக ஒரு ஜீன் நம்ம ரெடியாக கையில் வச்சுருப்போம். ஸோ அந்த ஜீனை வந்து சொமேட்டிக் செல்ஸில் செலுத்துறது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ இப்படி பண்ணுறதுனால எந்தெந்த இடத்துலலாம் பண்ணுவாங்கன்னா, போன் மேரோ செல்ஸில், பிளட்
பிளட் செல்ஸில், ஸ்கின் செல்ஸ், ஸோ இந்த மாதிரி பாடி செல்ஸில் வந்து இது பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால இது வந்து லேட்டர் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர் இருக்குது அப்படின்னா அவங்களது ஜெனடிக் டிஸார்டர் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி பண்ணோம்னா அவங்க மட்டும்தான் சரியாகுவாங்களே தவிர அவங்களுக்கு அடுத்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்களுக்கு இருக்கிற ஜெனடிக் டிசீஸ் வந்து அடுத்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த ஜீன் கரெக்ஷன்ஸ் வந்து எதில் பண்ணியிருக்கோம்னா பாடி செல்ஸில் தான் பண்ணியிருக்கோம். எதில் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அவங்களோட எக்கு செல்ஸ் இருக்கு இல்லையா, ஜெர்ம் செல்ஸ், ஸோ அதில் பண்ணால் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பியில் வந்து தெராபிட்டிக் நம்ம சரிப்படுத்துகிற ஜீன் வந்து ஜெர்ம் செல்ஸில் செலுத்துறது. ஸோ ஜெர்ம் செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஸ்பெர்ம்ஸ் அது எல்லாமே. ஸோ எக்ஸு ஸ்பெர்ம்ஸில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, ஜீன் தெராப்பிஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணுறனால இப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம அந்த ஜீன் தெரப்பி பண்ணுறோம்னா அது அவங்களோட குழந்தைக்கும் இது பண்ணும். இப்போ ஒரு ஜெனடிக் டிஃபெக்ட் அந்த அம்மாவுக்கு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களோட எக்ஸெல்ஸில் வந்து ஜீன்ஸை வந்து இது பண்ணி கரெக்ட் பண்ணிட்டோம், சரிப்படுத்திட்டோம்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் வந்து அடுத்து எந்த ஜெனடிக் டிசீஸும் இல்லாமல் பிறக்கும், ஒரு நல்ல ஒரு ஹெல்தி பேபியாக பிறக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஆஃப் ஜீன் தெரப்பி. ஸோ அந்த ஜீன் தெரப்பி வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த டிசீஸ்க்கு பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து SCID அப்படின்ற ஒரு டிசீஸ் இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கேள்விப்படலைன்னா பாருங்கள். SCID அப்படின்னா சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ இதை தான் வந்து SCID அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசீஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADA அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு டிசீஸோட நேமு. இந்த டிசீஸ்க்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ADA ஜீன் அப்படின்றது ஒரு பிரச்சனை. ADA அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, அடினோசைன் டிஅமினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம், அடினோசைன் டிஅமினேஸ். ஸோ இந்த என்சைம் எதுக்கு இந்த என்சைம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடினோசைன் டிஅமினேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா டிஆக்சி அடினோசைன் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதாவது டிஆக்சி அடினோசைன். ஸோ ஓகேவா, இந்த காம்பவுண்ட் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா ஏதாவது ஒரு DNA மாலிகுல் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த காம்பவுண்டை வந்து டிஆக்சி அடினோசைனை டிஆக்சி இன்னோசைனாக மாற்றுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த அடினோசைன் டிஅமினேஸ் அப்படின்ற இந்த என்சைம் தான். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். SCIDன்றது ஒரு டிசீஸு. அந்த டிசீஸ் வந்து எதனால் வருதுன்னா இந்த ADA அடினோசைன் டிஅமினேஸ் வந்து குறைபாடாக இருக்கிறனால வருது. ஸோ இப்போ இந்த குறைபாடு எதனால், இந்த அடினோசைன் டிஅமினேஸோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஆக்சி அடினோசைனை வந்து டிஆக்சி இன்னோசைனாக மாற்றுறது. ஸோ இது மாற்றுறதுனால என்ன பிரச்சனை, என்ன ஒரு இது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஆக்சி அடினோசைன் இருக்கு இல்லையா, இது போய் என்ன பண்ணும்னா லிம்போசைட்ஸ் இருக்குல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய செல்ஸை வந்து அழிச்சிரும். யார் அழிச்சிருவா, அந்த டிஆக்சி அடினோசைன் அழிச்சிருவாங்க. ஸோ இப்படி அழிக்கிறதுனால நம்மளோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி ஆகாமல் தடுக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த என்சைம் தான். இதுதான், இவங்க தான் ஹீரோ. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிஆக்சி அடினோசைனை வந்து டிஆக்சி இன்னோசைனாக மாற்றிடுறாங்க. ஸோ அந்த டிஆக்சி இன்னோசைன் போய் இந்த லிம்போசைடை ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது. ஸோ இவங்க ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு அவுட்லைனாக பார்க்குறோன்னா நம்ம உடம்புல நம்ம எதிர்ப்பு சக்தியை தாக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை நல்ல காம்பவுண்டாக மாற்றுறது யாருன்னா இந்த என்சைம் தான், அடினோசைன் டிஅமினேஸ். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அடினோசைன் டிஅமினேஸ் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு என்சைம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த என்சைம் வந்து இந்த ஸ்கிட் இருக்கு இல்லையா, அந்த SCIDன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேஷண்ட்டுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகும், இல்லைனா இருக்கவே இருக்காது. ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு பாருங்கள். அப்போ அந்த அடினோசைன் டிஅமினேஸ் என்சைம் மட்டும் இல்லைனா என்ன ஆகும், அந்த அதிகமாக அந்த டிஆக்சி அடினோசைன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இம்யூன் சிஸ்டமையும் அழிச்சிரும். அப்படி அழிக்கிறதுனால அடுத்தடுத்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்னாலும் ஈஸியாக வந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டியே வந்து ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், அதான் இம்யூனோ டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டிசீஸ் வருது, டியூபர்குலோசிஸ் வருதுன்னா அடுத்த டிசீஸ் வரும், அவங்களால ஒரு ரோட்டில் கூட நடந்து போக முடியாது, அந்த ரோட்டில் வந்து அதிகமாக மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குன்னா உடனே டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இம்யூன் பவர் சுத்தமாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஸ்கிட்டோட ப்ராப்ளமே. ஸோ இந்த ஸ்கிட்டை எப்படி ஜீன் தெரப்பி மூலமாக சரிப்படுத்துகிறாங்க அப்படின்றதான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கிட் பேஷண்ட்டுக்கு என்ன தேவை, ADA ஜீன் தேவை, அதாவது ADAவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன். இப்போ நம்மளுக்கு ADA ஜீன் இருந்தாலே அது ADAவை ப்ரொடியூஸ் பண்ணிடும், அடினோசைன் டிஅமினேஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஹியூமன் இருக்காங்களா, அந்த ஹியூமன்லேருந்து என்ன எடுக்கிறாங்கன்னா ADA ஜீன் எடுக்கிறாங்க. இந்த ப்ளூ கலரில் இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்பைரல் ஷேப்பில், ஸோ அதுதான் வந்து ADA ஜீன். ஸோ அந்த ADA ஜீனை வந்து எடுத்துட்டு
அத வந்து எதுக்குள்ள பண்றாங்கன்னா, ஜெனடிக்கலி டிசேபிள்ட் ரெட்ரோ வைரஸோட இன்கார்ப்பரேட் பண்றாங்க. இப்ப நம்ம எப்படி இன்சுலினுக்குலாம் வந்து பாக்டீரியாவ யூஸ் பண்ணோம் இல்லையா? வெக்டாரா. அந்த மாரி ஜீன் தெரபிக்கு வந்து வைரஸ வெக்டாரா யூஸ் பண்றாங்க. ஆனா, அந்த வைரஸ வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிருவாங்க. அது வந்து நம்மள எதுவும் பாதிக்காது. ஸோ, அதுதான் வந்து ஜெனடிக்கலி டிசேபிள்டுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ, அது வந்து எந்த டாக்ஸிக் புரோட்டீன்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாது. அது வந்து ஒரு டம்மியான ஒரு இதா இருக்கும். ஒரு கேரி பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்றது. ஸோ, நம்ம கையில என்ன இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஏடிஏ ஜீன் இருக்கு. அந்த ஜீன் தான் நமக்கு ஏடிஏ என்சைம ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஜெனடிக்கலி டிசேபிள்டு வைரஸ் எடுத்தாச்சு. ஸோ இத வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் கீழ பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல ஸ் அ ஸ் ஸ்ப்ரிங் மாரி இருக்குல்ல. ஸோ அது வந்து உள்ள போயிடுச்சு. அப்ப ஏடிஏ ஜீன் என்ன ஆயிருச்சு? வைரஸ்க்குள்ள இன்கார்ப்பரேட் ஆயிருச்சு. ஸோ இப்ப இந்த வைரஸோடயே வந்து நம்ம பாடிக்குள்ள செலுத்த மாட்டாங்க. ஸோ இப்ப இந்த வைரஸ வந்து போய் என்ன பண்றாங்கன்னா, டி செல்ஸ்க்குள்ள எடுக் அ இன் இன்கார்ப்பரேட் பண்றாங்க. இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே டி செல்ஸ். இந்த டி செல்ஸ யார்ட்டருந்து எடுப்பாங்கன்னா, அந்த ஏடிஏ பேஷண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஸ்கிட் பேஷண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஸ்கிட் பேஷண்ட்ல இருந்து தான் என்ன எடுப்பாங்கன்னா, அந்த டி செல்ஸ எடுப்பாங்க. ஸோ அந்த டி செல்ஸ எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஏடிஏ செல்ஸ. ஸோ இத வந்து அடுத்து கல்ச்சர் பண்ணுவாங்க. கல்ச்சர் பண்ணி க்ரோ பண்ண வச்சு, இங்க பாருங்க எல்லா டி செல்ஸ்லயும் அந்த ஏடிஏ ஜீன் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்படி ஏடிஏ ஜீன் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா, இத என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த 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 குழந்தை தான் வந்து அந்த ஸ்கிட் பேஷண்ட் அப்படின்னா, அந்த ஸ்கிட் பேஷண்ட்குள்ள திரும்ப ரீஇம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டி செல்ஸ் அந்த குழந்தைக்குள்ள தான் எடுத்திருப்பாங்க. அந்த டி செல்ஸ் வந்து ஏடிஏ ஜீன் இருக்காது. நம்ம வந்து என்ன பண்றோம்? ஏடிஏ ஜீன குடுக்குறோம். குடுத்துட்டு நம்ம உள்ள அந்த குழந்தைக்குள்ள செலுத்தும்போது, அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஏடிஏ ஜீன் இருக்கு இல்லையா? அது அதிகமா அடினோசைன் டிஅமினேஸ் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த நம்மளோட லிம்போசைட்ஸ அழிக்கக்கூடிய அந்த டியாக்ஸி அடினோசைன வந்து அழிக்க ஆரம்பிச்சுரும். கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இப்படி தான் வந்து ஜீன் தெரப்பி பண்றாங்க.